சொல்லுங்க சார். உங்களது மகிழ்ச்சிக்கான நினைவலைகளை பகிருங்க. கோடீஸ்வர காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம். அவங்களுடைய அலைகளை போடுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பா கிடைச்சது இன்னைக்கு. நேத்திக்கு நடந்த நிகழ்வு என்னன்னா, நேத்திக்கு நம்ம எல்லாம் ப்ரோக்ராம்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மக்கள் யாரா கூப்பிடலாமா அப்படின்னு நினைக்கும் போது உலகலாம்னு ஒருத்தர். அவர் என்னன்னா நம்மளோட வீடியோவை எடுத்து மற்ற இடத்துக்குலாம் ப்ரமோட் பண்ணுவார். நான் உங்க ப்ரோக்ராம்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் சார் அப்படின்னு நினைச்சவர். ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு 7-8 வருஷம் முன்னாடி பேசினேன். அவருக்கு திருப்பி கூப்பிடுவோன்னு நினைச்சேன். சார் இப்பெல்லாம் அந்த உலகலாம்லாம் நான் நிறுத்திட்டேன் சார். நான் ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிட்டேன் சார். நான் திருச்சியில இருந்தவர் அவரு கேரளால இருக்காராம். அப்படிங்கிற அப்டேஷனை நான் வந்து ஃப்ரீக்வெண்டா பண்ணுவேன். பிகாஸ் ஆஃப் ஐ எம் டச்சிங் லாட் ஆஃப் குட் பீப்புள், ஐ எம் மிஸ்ஸிங் குட் ஓல்டு பீப்புள்னு. நான் நிறைய நல்ல நண்பர்கள் எல்லாம் தொடர்றதுனால பழைய நண்பர்கள் எல்லாம் மிஸ் பண்றேங்கிறத விட தள்ளி போறேன். அப்படிங்கிறதுனால அது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமா படும். புதுசா ஒருத்தரை தேடுறோமே, ஏற்கனவே தேடி நமக்கான மக்களா கிடைச்சவங்களை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருப்பேன். அதை தாண்டி நடந்தது என்னன்னா, ஒரு 10-12 பேர்கிட்ட பேசுற வாய்ப்பு கிடைச்சது. ஒருத்தர் வந்து மில்வா ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்துல இருந்து மெசேஜ் போட்டிருந்தாரு. அதுக்கு பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சது. நாமக்கலுக்கு ஒருத்தர் ப்ராடக்ட் வேணும்னாரு, அவருக்கு அனுப்பிச்சது. ஆனா இதை தாண்டி ஒரு மேடம் வந்து சோப்பு வேணும்னு கேட்டாங்கன்னு போய் வண்டியில போய் சோப்பை கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். கொடுக்கும்போது என் ஹஸ்பண்டை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவரெல்லாம் சாதாரணமா பார்த்துட்டு இருப்போம். ஆனா நேத்தி சொன்னார், எனக்கு பென்ஷன் வரலங்க, ரொம்ப நாளா நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் நிறைய பேர்ட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சார் கவலைப்படாதீங்க, உங்க பென்ஷனை நான் பார்த்துக்கிறேன், தர வைக்கிறது. அட்வொகேட் அவர். நான் நிறைய அட்வொகேட் கிட்ட பேச மாட்டேன், போலீஸ்கிட்ட பேச மாட்டேன். அதாவது சொன்னேன், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையக்கூடாதுங்கிறதும், அந்த ப்ரொஃபஷன் அவங்க வந்து டிஸ்டர்பிங் பீப்புள். அவங்க டிஸ்டர்பா இருப்பாங்க. அவங்க நல்லா டிஸ்டர்ப் பண்றவங்க இல்ல. அவங்க நல்ல மக்கள் தான். அவங்களுக்கு வர விஷயங்கள்லாம் டிஸ்டர்ப் பண்ணுங்கிறதுனால அந்த மக்களோட அதிகமா இருக்க மாட்டேன். அதுல நல்ல மக்களா ரொம்ப அருமையான ஒருத்தர் கிடைச்சது. இது மாதிரி இவற்றெல்லாம் பேசும்போது நான் கோவிலுக்கு போகணும்னு நினைச்சிருந்தேன். மகாலட்சுமி கோவிலுக்கு போறேன். 8 மணிக்கு நட சாத்திட்டாங்க. இப்ப கடையை மூட போறாங்கன்னு. அப்புறம் உள்ள போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் திருவானைக்காவல் வந்தா அங்க வந்து அங்க நட அடைச்சிட்டாங்க. இந்த பக்கம் போனா 2 பேரும் அதாவது சிவன், பார்வதி 2 பேரும் பார்க்கிற டைம் வந்து அர்த்தஜாம பூஜை வந்து நடக்கும். 9:30, 8 மணி, 8:45. நான் அங்கேயும் 8:55 தான் போற மாதிரி ஆகுது. ஆனா வெளியில ஒரு அம்மா உட்கார்ந்தாங்க. இங்கேயும் நட சாத்திருச்சா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு சிவனடியாரை பார்த்துட்டு தான் போகணும் போல் இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆச்சரியமா இருந்தது. அந்த அம்மா அந்த பிரசாதத்தை வெளியில வச்சிருந்தாங்க. சொல்லியோண்டு அந்த பால் கொடுப்பாங்க. அந்த தெய்வ பிரசாதம் கொடுங்க, கையில கொடு. அந்த கப்ல நீங்களே சாப்பிடுங்க சார் அப்படின்ட்டாங்க. வாங்கணும். இதை விட என்ன மரியாதை. அவங்களோட பேசும்போது அவங்க ஒரு டீச்சர், நான் வந்து விராலிமலையில டீச்சரா இருக்கேங்க அப்படின்ட்டு அவங்க பேசுனாங்க. உங்களோட டிஸ்கஸ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பேசணும், ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பார்த்தது அப்படின்னு. இதெல்லாம் வந்து நம்ம எவ்வளவு தூரம் உணர்றோமோ அதற்கு உண்டான நினைவலைகள்ங்கிறது எங்க இருந்தோ உருவாறதில்ல. நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் இந்த தாட் நடக்கணுங்கிறதுக்கு எடுக்கிற முயற்சி இறைவன் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு புரிய வைப்பார். நம்ம வந்து சிவனடியார்களுக்கு கொடுத்த தன்மைகள் தான் சிவனுக்கு செய்யும் தொண்டுங்கிறத நம்ம உணர்ந்து செய்யறோங்கிறதுனால கடவுளே இறங்கி நிறைய பேர் இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கை கோத்து நின்றது பிஹெச்இயோட பவர் என்னங்கிறத காமிச்சது வீரசேகரன் சார். அதே மாதிரி எக்ஸாம் எழுதும் போது நம்மளோட எண்ணங்கள்லாம் அந்த பவர்ஃபுல்லா எழுதுவோம். அவ திருத்திக்கிட்டே பாப்புலேஷன் ஏன் பெருகுது அப்படின்னா, என்எஸ்பி ரோட்ல ஆளாளுக்கு இப்படி கும்பலா இப்படி இடிச்சுக்கிட்டு போனா இப்படிதான் பாப்புலேஷன் பெருகுன்னு நான் எக்கனாமிக்ஸ்ல எழுதுறேன். இப்படி எல்லாம் எழுதுறான் ஐயா, போட்டையா 10 மார்க் அப்படின்ட்டு சந்தோஷமா சொல்லுவார். அதாவது எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபசர். அது மாதிரி லைக் தட் நம்மளுடைய விஷயங்களை எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் இட். ஆல் த பெஸ்ட் ஹீலர் டிஆர்வி. திருச்சியிலிருந்து நன்றி நண்பர்களே. வாழ்க பல்லாண்டு.